பழனியில் செல்போன் திருடியவனை பிடிக்க முயன்றபோது கத்தியை காட்டி மிரட்டியதால் பொதுமக்கள் பிடித்து தர்மஅடி கொடுத்து கட்டி வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி கொடைக்கானல் சாலையில் அருகில் சங்கரநாராயணன் என்பவர் வீட்டின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றது. இந்த பணியை சிவகாசியை சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் ஈடுபட்டிருந்தார். இரவு நேரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த போது உள்ளே நுழைந்த மர்ம நபர் 2 பேரின் செல்போனை திருடிச் சென்ற போது விழித்திருந்த கட்டிட தொழிலாளிகள் கூச்சலிடவே அப்போது திருடன் கத்தியை காட்டி மிரட்டியதால் ஒன்று கூடிய பொதுமக்கள் அவரை பிடித்து தர்மஅடி கொடுத்து கம்பத்தில் கட்டி வைத்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பழனி நகர காவல் ஆய்வாளர் உதயகுமார் தலைமையிலான போலீசார் திருடனை கைது செய்து அவனிடமிருந்து கத்தியை கைப்பற்றியும் விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் சபரிமலை சீசன் நடைபெற்று வருகிறது. இதனால் பழனி கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். தைப்பூசம் மற்றும் கும்பாபிஷேகம் திருவிழாக்கள் அடுத்தடுத்து நெருங்கும் நிலையில் காவல்துறையினர் அதிக அளவில் இரவு நேர ரோந்து பணிகளில் ஈடுபட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஏதோ ஒன்று உருப்படியா எடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு போ. ரொம்ப ஊசி முனையா இருக்கா.